கேட்குதுன்னு ப்ரெஸ்ஸிலேருந்து மக்கள்லேருந்து எல்லாம் ஓடி வராங்க, பரபரப்பாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்கப்பட்டிருக்கு. அந்த என்கவுண்டர் எப்படி நடக்கப்பட்டதுன்னு பார்த்தா, அந்த கைதியை வீட்டுக்கு கூட்டு போய் என்கொயரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்கொயரி பண்ணும்போது அந்த இடத்துல தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான் அக்யூஸ்டு. ஸோ கார் மேலெல்லாம் பாறைக்கல்லெல்லாம் தூக்கி போட்டிருக்கிறான், கல்லெல்லாம் உடைச்சி கண்ணாடியெல்லாம் உடைச்சி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். போலீஸ் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, கேட்கவும் மாட்டேன்றான். சப் இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணா வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, வேண்டாம் நான் ஷூட் பண்ணனா உன் உயிர் போயிடும், மரியாதையாக சரண்டர் ஆகிடுன்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் கேட்கவே இல்லை. மறுபடியும் அந்த காரை நோக்கி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அன்னபூர்ணா. அப்பயும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஃபைனலாக என்கவுண்டர் பண்ணுறாங்க. என்கவுண்டர் பண்ணோடனே அவன் இறந்தும் போயிடுறான். ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க, எப்படி என்கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்குது, எப்படி நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்கன்னு ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான ப்ரெஷரு, கமிஷனர் சைட்லேருந்து ப்ரெஷரு, கட்சி ரீதியான ப்ரெஷரு, உப்ளி தார்வாடு மக்கள் எல்லாமே